day 18 of our வெற்றி பாதை 2026 and இந்த வீக் PCM ஸ்ட்ராட்டஜில இன்னைக்கு நான் சொல்ல போறது பாத்தீங்கன்னா PCM ஆக்டிவ் ரீகால் தான். ஓகேவா? இதை பத்தி ஆல்ரெடி நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். பட் எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா PCM சப்ஜெக்ட்ஸ் நீங்க படிக்கிறப்போ எப்பயுமே ஆக்டிவா நீங்க ரீகால் பண்ணணும். ஆக்டிவ் ரீகால்க்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்னு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், டீச் அண்ட் லேர்ன். ஓகேவா? யாருக்காவது சொல்லித்தர மாதிரி ஒன்னு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்ல யாருக்காவது சொல்லி தரலாம். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா பிளாட் மெத்தட். ஓகேவா? பிளாட் மெத்தட் அப்படின்னா ஒரு ரஃப் பேப்பர் எடுத்துட்டு நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அதை பத்தின பாயிண்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபார்முலாஸை குவிக் அண்ட் ஈஸியா டக்டக்னு எழுதிடணும். ஓகேவா? நோ நீட் டு ரைட் நீட்லி அண்ட் ஆல், ஜஸ்ட் யூ கேன் ஸ்கிரிபிள் இட் அவுட், பட் யூ ஹேவ் டு ரைட் ஆல் தி பாயிண்ட்ஸ். ஓகேவா? நோட்ஸ் தனியா வச்சுட்டு யூ ஹேவ் டு பிளர்ட் இட் அவுட். இல்ல அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ரீகால் தான் பண்ணணும். எனக்கு இது எதுவுமே என்னால பண்ண முடியலன்னா ஜஸ்ட் ரீகால் பண்ணாலும் say it out aloud. ஓகேவா? நல்லா சத்தமா அதை சொல்லுங்க. ஓகேவா? இப்ப அந்த டாபிக் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம படிக்கிறதுனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் கால்ட் அஸ்ங்கிற மாதிரி you have to repeat it yourself. பட் சத்தமா நீங்க ரிப்பீட் பண்ணணும். அண்ட் ரீகால் ஆல்வேஸ் ரிமெம்பர், நீங்க எதை ரீகால் பண்ணாலுமே, சம்ஸ் ரீகால் பண்ணாலும் கூட, தியரியா இருந்தாலும் டெரிவேஷன்ஸ்னாலும் அதோட மெட்டீரியல் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. ஓகேவா? நீங்க மட்டும்தான் நீங்க ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணணும், ரீகால் பண்ணணும். அந்த மெட்டீரியலை கீழே வச்சுட்டு அதை பார்த்து ரீகால் பண்றது இஸ் நாட் at all called as recall. நீங்களே அதை சொல்லி பார்த்துக்கணும், அதை எழுதணும், சம்ஸ்னா போட்டு பார்க்கணும். இல்ல எல்லா ஸ்டெப்ஸும் போட வேணாம், எனக்கு ஒரு 2 ஸ்டெப் போட்டா கரெக்டா ஆன்சர் தெரியும் அப்படின்னா அந்த 2 ஸ்டெப் எழுதுறோம். பட் யூ ஹாவ் டு ரீகால் ஆன் யர் ஓன். ஓகேவா? எப்பயுமே இதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் இதை இந்த ஒரு ஸ்டெப்பை தான் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. படிக்கிறான் ஆனா எனக்கு மறந்துடுது அப்படிங்கிற பசங்க எல்லாரோட இஷ்யூ இதுதான். ரீகாலே திருப்பி பண்றது கிடையாது. அண்ட் லாஸ்ட்லி ரீகாலிங் should happen in intervals. இப்போ நீங்க படிக்கிறீங்களா, ஒரு half an hour கழிச்சு மறுபடியும் அந்த டாபிக்கை யோசிச்சு பாருங்க. அடுத்த நாள் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அந்த டாபிக்ல என்னென்ன படிச்சோங்க, ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான், என்னென்ன ஹெட்டிங்ஸ் பார்த்தோம், ஆர் என்னென்ன டெரிவேஷன்ஸ், ஃபார்முலாஸ், அதை ரீகால் பண்ணணும். எவ்ரி சண்டே மறுபடியும் ரிவைஸ் பண்ணணும். ரிப்பீட்டட் ரிவிஷன் அண்ட் ரீகாலிங் will only help you to gain more memory and knowledge of that subject. Okay, so that's today's tip. சிம்பிளானது தான், பட் ரொம்ப எஃபெக்டிவானது. இதை விடாம கரெக்டா பிராக்டிஸ் பண்ணுங்க. See you tomorrow.